ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்லா கம்மன்னு காரசாரமாக டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மீனை நல்லா கழுவிக்கலாங்க. நான் இன்றைக்கி என்ன ஃபிஷ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரல் ஃபிஷ். இது வந்து தமிழில் அயலை மீன் சொல்கிறாங்க. இதில் பேக்கெட்லேயே போட்டிருக்கு. இது எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸில் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினது. இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் உள்ள இந்தியன் ஸ்டோரில் நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஷ் தான். இது இப்போ இந்த ஒரு பேக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு $14 நினைக்கிறேன். நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் இந்தியன் ஸ்டோரில் இந்த மீன் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து ஃப்ரோசன் மீனால் நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் வரதுக்காக முதலே நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இந்த பேக்கெட் மீனில் பார்த்தீங்கன்னா தலை எதுவுமே இருக்காது. தலை இல்லாமல் தான் இந்த மீன் எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 பீஸ் கிட்ட வச்சுருக்காங்க. 9 மீன் இருக்குங்க. இதில் ஒரு 5 இருக்குது பாத்திரத்தில். கையில் ஒரு 4 மீன் வச்சுருக்கேன். மொத்தம் 9 மீன் இருக்குது. இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. செதில்லாம் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்படியே டவுட் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு கத்தியை வச்சு மட்டும் லைட்டாக சுரண்டிக்கோங்க. இதில் வந்து அந்த வால் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். வால் பகுதி, அப்புறமா அந்த உடம்புல ஓரங்களில் லைட்டாக அந்த செதில் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது மட்டும் நான் இதில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மீனை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம குழம்புக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். இந்த மீன் குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு இன்றைக்கி நான் மண் சட்டியில் தாங்க சமைக்க போகிறேன். அந்த மண் சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட துருவின தேங்காய் ஒரு 1/4 கப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு இது ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வதக்கினா போதும். அடுத்ததாக இது கூட 8 to 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி 1, இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். என்கிட்ட உள்ளது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு 1 to 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே மண் சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு, இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இது பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். மசாலா ஊற்றுனதுக்கப்புறமா இதை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நான் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்த அயலை மீனை இதில் ஒன்றா சேர்த்துடலாம். மீன் துண்டை உள்ளே போட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கம்மன்னு காரசாரமாக அயலை மீன் குழம்பு ரெடி. நீங்கள் இங்கே யூஎஸில் இருக்கீங்கன்னா இந்த மீன் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் இந்த மீன் குழம்ப மண் சட்டியில் வேறு வச்சுருக்கேங்க. டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. சுட சுட சோறு கூட இந்த அயலை மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.